So hi friends, this is Manoj and welcome back. Vivo V50e இந்த ஸ்மார்ட் போனை 27,000ல இருந்து 29,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. அதாவது less than 30,000 செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் டக்குனு இந்த ஸ்மார்ட் போனை பார்த்த உடனே ஒரு 40,000 rupees ஃபோன் மாதிரி ஃபீல் வரும். ஸோ உண்மையிலே அந்த அளவுக்கு அதோட ஸ்டைலும் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குதா அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்மார்ட் போனை நான் 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உண்மையிலே என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். போலாமா? ஓகே, கமிங் டு தி டிசைன். இந்த ஸ்மார்ட் போனை ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திஸ் போன் லுக்ஸ் சூப்பர் ஹாட். தொட்டு பார்க்கிறதுக்கு இல்ல, பார்க்கிறதுக்கு வந்து செம்ம ஹாட்டா இருக்குதுங்க. சூப்பர் ஸ்லிம் அண்ட் சூப்பர் லைட் வெயிட். கையில இருக்கிறே தெரியல, அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்குது. அண்ட் பின்னாடி அந்த கேமரா ரிங் பாத்தீங்களா, அது ஃபுல்லா குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது. வெளியில எல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பட் தி திங் இஸ், பேக் பேனல் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைடுல ஃப்ரேமே கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் தான். நீங்க தொட்டெல்லாம் பார்க்க வேணாம், பார்த்தாலே தெரியுது இட் இஸ் a பிளாஸ்டிக். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த என்டையர் ஸ்மார்ட் போன் IP68 and IP69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. சோ நீங்க தண்ணியில மழையில டஸ்ட்ல எல்லாம் கவலைப்படாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த ஸ்மார்ட் போன்ல காலேஜ் லெவல் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர ப்ரொஃபஷனல் லெவல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. பட் தட்ஸ் ஓகே. கமிங் டு தி டிஸ்ப்ளே, 120 ஹெர்ட்ஸ்ல ஒரு 10 பிட் பேனல் கொடுத்திருக்காங்க, which is surprising. சோ ஸ்க்ரோல் பண்றதுக்கும் ஸ்வைப் பண்றதுக்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. நல்லா ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா. கலர்ஸ்லாம் அப்படியே ஏதோ தெலுங்கு படம் பார்த்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு விவிடா இருக்கு பாத்தீங்களா. பட் ஸ்கிரீன் பிரைட்னஸ் கொஞ்சம் புவர். நீங்க அவுட்டோர்ல பார்க்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்கணும். ஒரு சூப்பர் பிரைட் டிஸ்ப்ளே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இன்டோர் யூசேஜ்க்கு வேற லெவல்ல இருக்குதுங்க. அண்ட் HDR சப்போர்ட் கொடுத்திருக்கறனால படம் பார்க்கிறதுக்கு this is a fantastic displayங்க. ஓகே, கமிங் டு தி பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்மார்ட் போன்ல MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க, which is actually a powerful processor. So day to day life யூசேஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க YouTube பார்க்கிறதுக்கு, வாட்ஸ்அப்ல chat பண்றதுக்கு, நீங்க PDF ரீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். பட் கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க Subway Surf, Temple Run இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ரொம்ப அழகா விளையாண்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹை எண்ட் கேம்ஸ் லைக் BGMI, NFS, Asphalt, COD எல்லாமே நீங்க தாராளமா விளையாடலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் கிரேடுக்கு இருக்காது. அவ்வளவுதான். ஸ்லைட்டா லாக் ஆகும், அங்கங்க ஃப்ரேம் ஸ்கிப் ஆகும். அதெல்லாம் கண்டிப்பா உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். So casual யூசருக்கு ஓகே, டெய்லி யூசேஜ்க்கு ஓகே, கேமர்ஸ்க்கும் ஓகே தான். பட் ப்ரொஃபஷனல் கேமர்ஸ்க்கு நாட் ஓகே. அண்ட் கமிங் டு தி கேமரா சிஸ்டம், இந்த இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் a 50 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் அதுக்கு மேல ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் 50 மெகாபிக்சல் கேமரா சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் இன்னொரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுதான் அந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட். சோ போட்டோ அவுட்புட் பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 50 மெகாபிக்சல் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. பர்టిక్యులரா க்ளோஸ் ரேஞ்ச் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அதே மாதிரி போர்ட்ரேட்ஸும் இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருந்துச்சு. அது கலர் சைன்ஸா இருக்கட்டும், ஸ்கின் டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எங்க சொதப்புச்சுன்னா, லோ லைட் போட்டோகிராஃபியும் நைட் மோடும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். நான் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஸ்லைட்லி ஆவரேஜ். அண்ட் ஹைலைட்டே வந்து இந்த 50 மெகாபிக்சல் கேமரா தான். இதோட குவாலிட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. பர்టిక్యులரா செல்ஃபிஸ்லாம் எடுக்கும்போது, ஃப்ரண்ட் வீடியோகிராஃபிலாம் எடுக்கும்போது ஃபேண்டாஸ்டிக்கான அவுட்புட் கொடுத்துருந்துச்சு. அண்ட் ஸ்கின் டோனுமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் அதே மாதிரி ரியர் கேமராலையும் ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களால மேக்ஸிமம் 4K at 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், which is again good. So இந்த ஸ்மார்ட் போன் செல்ஃபி லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருந்தா சொல்லணும். ஓகே, கமிங் டு தி பேட்டரி. இந்த ஸ்மார்ட் போன்ல 5600 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அது கூட கப்பல் பண்ணி இந்த 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பரவாயில்லைங்க, சார்ஜர் ஒரு மீடியம் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இது உங்க ஸ்மார்ட் போனை less than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடும், which is blazingly fast. அண்ட் ரைடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க worry பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்க கேஷுவல் யூசர் அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி தாராளமா நிக்கும். பட் இஃப் யூ ஆர் a gamer 7 ல இருந்து 8 மணி நேரம் நீங்க தாராளமா கேம் விளையாடலாங்க. சோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் சேஃப் அண்ட் ஸ்ட்ராங். சோ ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யோயோ பாய்ஸ் அண்ட் யோயோ கேர்ள்ஸ், அதாவது Gen Z கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கான ஸ்மார்ட் போன் தான் இது. சோ நீங்க அதிகமா ஸ்க்ரோல் பண்றீங்க, அதிகமா டெக்ஸ்ட் பண்றீங்க, அதிகமா செல்ஃபி எடுக்கிறீங்க, செல்ஃபி வீடியோஸ் எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு தான். இல்ல பாஸ், நான் வந்து ஒரு ஹெவி யூசர், அதிகமா மல்டி டாஸ்க் பண்ணுவேன், நான் வந்து ஒரு கேமரா ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, this smartphone is a right smartphone for the right person. And நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். And Vivo V50e இந்த ஸ்மார்ட் போனோட in-depth கேமரா ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். And இந்த ஃபேண்டாஸ்டிக் ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா, நான் யாலு மொபைல்ஸ் நம்பர் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Bye from Manoj.